மாவைக்கு நேரில் அஞ்சலி செலுத்தவுள்ள ஜனாதிபதி அனுர வெளியான தகவல். தப்பிய முன்னாள் ஜனாதிபதிகள் அனுர அரசுக்கு தடையான அரசியலமைப்பு. இந்திய கடத்தொழிலாளர் விவகாரம் கடத்தொழில் அமைச்சர் விடுத்துள்ள அறிவிப்பு. சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை அதிகரிக்கும் அதிகாரம் மட்டுமே அனுரவுக்கு. யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் 2 முக்கியஸ்தர்கள் பதவி விலகல். ஜப்பானில் கிடைக்கப் போகும் வேலைவாய்ப்புகள் மக்களுக்கு வெளியான நற்செய்தி. 5 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு. முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் இன்மையால் தடைப்பட்ட சேவைகள். மதுபான சாலை விவகாரம் உண்மைகளை மறைக்கும் அனுர அரசு சாடும் சுமந்திரன். நெடுந்தீவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்காவின் நிலைப்பாடு. நரித்தனமான அரசியலுக்கு துணை போவோருக்கே பாதுகாப்பு கொந்தளித்த அர்ச்சுனா எம்பி. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவை சேனாதிராஜாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரில் சென்று அஞ்சலி செலுத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உடல்நலக் குறைவினால் நேற்றிரவு உயிரிழந்த மாவை சேனாதிராஜாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி மாவை சேனாதிராஜாவின் வீட்டுக்கு சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இதற்கான முன்னேற்பாடுகளில் பாதுகாப்பு வட்டாரங்கள் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை அனுரகுமார திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நாளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளார். ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்ட 5 அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்தன. இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி காவல்துறையினர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உட்பட பல சலுகைகளை அரசியலமைப்பின் விதிகளின்படி குறைக்க முடியாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு தற்பொழுது தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குறைக்கப்படுவதை அரசியலமைப்பு சட்டம் தடுக்கவில்லை என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளை வெட்டுவதற்கு அரசியலமைப்பு தடையாக இருப்பது குறித்து விசாரிக்க ஜனாதிபதியால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உட்பட பல சலுகைகளை அரசியலமைப்பு திருத்தமில்லாமல் குறைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ முடியாது என குழு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. பேச்சுவார்த்தை மூலம் இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்களது பிரச்சினைகள் தீர்க்கப்படுமாக இருந்தால் அதற்கு 2 கரங்களையும் உயர்த்தி நாங்கள் ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றோம் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கடத்தொழிலாளர்களின் தலைவர்களை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நாங்கள் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார். உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், எங்களுக்கு அண்மித்த நாடு. அந்த வகையில் நாங்கள் நல்ல முறையில் எங்களுடைய உறவுகளை பேணி பாதுகாப்பதற்கே முயற்சிக்கின்றோம். அந்த முயற்சிக்கு வேட்டு வைக்கின்ற வேலையாகவே இந்திய தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்களுடைய செயல்பாடுகள் காணப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி பதவியை வகிக்கும் நபர் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவு உரித்துரிமைகளை நாடாளுமன்ற பிரேரணை ஒன்றின் மூலம் அதிகரித்துக் கொள்ள முடியுமே தவிர அந்த உரித்துரிமைகளை குறைக்கக்கூடாது என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக சலுகைகளை
குறைப்பது குறித்து எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பிலே கதைத்து வருகின்றது. அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தற்போது வழங்கப்பட்டிருக்கும் உத்தியோகபூர்வ வீடு தொடர்பில் பல்வேறு கதைகளை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இந்த விடயங்களை அரசாங்கம் வெளியில் தெரிவிப்பதற்கு முன்னர் அது தொடர்பில் அரசியலமைப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் விடயங்களை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசியலமைப்பின் 36 உறுப்புரையில் யாராவது ஒருவரினால் ஜனாதிபதி பதவி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் நாடாளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்கும் அதன் பின்னர் அவ்வாறு தீர்மானிக்கப்பட்டுள்ள ஓய்வூதியம் பெறுவதற்கும் அந்த நபர் உரிமையுடையவர் ஆவார். பின்னர் இந்த அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்படும் திருத்தம் அரசியலமைப்பு முழுமையாக நீக்கப்படுதல் அல்லது மறுசீரமைப்பு செய்தல் மற்றும் அரசியலமைப்புக்கு உட்பட்ட விடயம் ஒன்று பின்னர் ஏற்படுத்தப்பட்ட ஏதாவது ஒரு சட்டம் அல்லது சட்டத்தில் சில விதிமுறைகளை கடந்த காலத்துக்கு செல்லுபடியாகாது. அதாவது எந்த ஜனாதிபதியினதும் உரிமைகளை இல்லாமலாக்க முடியாது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்கப்பட்டதன் பின்னர் 25 தடவைகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்து வருகின்றார்கள். அவர் நாட்டை பொறுப்பேற்று கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முழு மூச்சுடன் செயல்பட்டு வந்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் மற்றும் இளம் பொருளாளர் ஆகியோர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். மாணவர்கள் மீதான பழிவாங்குதல்கள் மற்றும் காற்றல் உரிமைகளிற்காக உண்ணாவிரத போராட்டம் கடந்த 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் ஜனநாயக வழியில் நடைபெற்றது. எனினும் அந்த போராட்டத்தினை திசை திருப்பும் வகையிலும் திரிவுபடுத்தும் வகையிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்றும் பொய்யான செய்தி ஊடக சந்திப்புகளில் பரப்பப்பட்டு வருகின்றது. எமது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் பல்கலைக்கழகத்தின் மாண்பு என்பவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அனைத்து செயல்களையும் முற்றாக மறுக்கின்றோம். கலைப்பீடத்தின் அனைத்து அணி மாணவர்களும் தமது முழுமையான எதிர்ப்பினையும் கண்டனங்களையும் இச்செயல்களிற்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் மற்றும் இளம் பொருளாளர் பொறுப்புகளில் இருந்து கூட்டாக விலகி நாங்களும் எமது கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜப்பானில் தாதியர் பணிகளுக்காக இலங்கை தொழிலாளர்களின் பயிற்சி குழுவை நியமிப்பதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் IM ஜப்பான் இடையேயான கலந்துரையாடல் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் தாதியர் வேலைத்துறையில் அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் காணப்படுவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தவிசாளர் கோஷல விக்ரமசிங்க மற்றும் IM ஜப்பானின் தவிசாளர் கனமோரி ஹிட்டோஷி ஆகியோர் இடையே இலங்கையர்களை ஜப்பானில் வேலைக்கு அனுப்புவதற்கான எதிர்கால ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தவிசாளர் கோஷல விக்ரமசிங்க இலங்கைக்கு தாதியர் துறையை தவிர வேறு துறைகளிலும் வேலைவாய்ப்புகளை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜப்பானிய பிரதிநிதிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் இலங்கைக்கு அதிகமான ஜப்பானிய வேலைவாய்ப்புகளை வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கனமோரி ஹிடோஷியும் உறுதியளித்துள்ளார். லங்கா சதோச நிறுவனம் 5 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. சதோச நிறுவனத்தின் கூற்றுப்படி குறித்த விலை குறைப்புகளானது இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. 230 ரூபாவாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை 220 ரூபாவாகவும் 175 ரூபாவாக இருந்த 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 165 ரூபாவாகவும் 1 கிலோ வெள்ளை சீனி விலை 235 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. 288 ரூபாவாக இருந்த சிவப்பு பருப்பு கிலோ ஒன்றின் விலை 285 ரூபாவாகவும் 210 ரூபாவாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை பச்சை அரிசி கிலோகிராம் ஒன்றின் விலை 209 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைத்தியரின்மையால் நேற்று சிறிது நேரம் வெளிநோயாளர் பிரிவின் வைத்திய சேவைகள் தடைப்பட்டிருந்தன. இதுகுறித்து பொதுமக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் முறையிடப்பட்டுள்ளது. இதையடுத்து இதுகுறித்து முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் உதவியுடன் புரிதொரு வைத்தியரை வைத்திய சேவையில் ஈடுபடுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது வைத்தியசாலைக்கு சென்றிருந்த துரைராசா ரவிகரன் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் மருத்துவ தேவைப்பாடுகள் இங்கு அதிகமாக காணப்படுகின்றன.
முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இந்த தேவைப்பாடுகள் தொடர்பாக என்னிடம் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கின்றார். முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலை மாத்திரமல்லாது முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் காணப்படும் தேவைப்பாடுகள் தொடர்பிலும் என்னிடம் தெரியப்படுத்தியுள்ளார். இந்த தேவைப்பாடுகள் குறித்து ஏற்கனவே எம்மால் சுகாதார அமைச்சரின் கவனத்திற்கும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவில் நோயாளர்கள் பார்வையிடுவதற்கு வைத்தியர் எவரும் இல்லை. அத்தோடு வைத்திய சேவைகளை பெறுவதற்கு வந்த பொதுமக்கள் அவதிப்படுவதாகவும் என்னிடம் முறையிட்டிருந்தனர். அதற்கமைய இது தொடர்பில் முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் இதுகுறித்து தொலைபேசியில் கலந்துரையாடியிருந்தேன். இந்த நிலையில் தாம் உடனடியாக பிறிதொரு வைத்தியரை கடமையில் ஈடுபடுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்திருந்தார். அந்த வகையில் மக்களின் முறைப்பாட்டிற்கு அமைவாக முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலைக்கு நேரடியாக வருகை தந்து நிலைமைகளை பார்வையிட்டிருந்தேன். இங்கு பிறிதொரு வைத்தியர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டு வைத்திய சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது. இங்கு நிலவும் மருத்துவ தேவைகள் வைத்திய ஆளணி பற்றாக்குறைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்றார். மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் தகவல்களை அனுர அரசாங்கம் மறைத்து வருவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மதுபான சாலைகள் அதிகரித்திருப்பது தொடர்பில் யாருடைய சிபார்சிலே இந்த மதுபான சாலைகள் புதிதாக சென்ற வருடம் வழங்கப்பட்டன என்ற தகவலை அரசாங்கம் இன்னமும் மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்றது. அரசியல் லஞ்சம் பற்றி சொல்கின்ற அரசாங்கமே எப்படி யாருடைய சிபார்சில் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது என்ற தகவலை இன்று வரை ஒளித்து வைத்திருப்பது அவர்களும் உடன் களவாணிகள் என்பதை தான் நிரூபிக்கின்றது. அரசியல் லஞ்சமாக சமூக விரோத செயல்பாடுகளுடன் தொடர்புடைய மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டமைதான் பிரதானமான விடயம். அதிலும் சில தமிழ் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களாகவே ஒத்துக்கொண்டு தேர்தல் அரசியலில் இருந்து விலகினார்கள். ஆனால் பலர் வாயை மூடி மௌனம் சாதிக்கின்றார்கள். அரசியல் லஞ்சம் பெறுகின்றவர்கள் எங்களுடைய இனத்தை காட்டிக் கொடுப்பார்கள். தங்களுடைய சொந்த நலனிற்காக சொத்து குவிப்பதற்காக அரசியல் லஞ்சம் பெறுவதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படை உறுப்பினர் ஒருவரின் துப்பாக்கி தவறுதலாக வெடித்தமைக்கும் இதனால் 2 இந்தியர்கள் காயமடைந்தமைக்கும் இந்திய கடற்தொழிலாளர்களின் செயல்களே காரணம் என்று இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகொட குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காஞ்சன பனாகொட இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கையின் கடற்படையினர் தங்கள் கடமைகளை செய்வதை தடுக்க முயன்றதால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறியுள்ளார். கடற்படை படகில் ஏறும்போது இந்திய கடற்தொழிலாளர்கள் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நெடுந்தீவுக்கு அருகே 13 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட போது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் அதிகாலையில் பதிவாகியுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரம் தெரிவித்திருந்தது. எனினும் இந்திய கடற்தொழிலாளர்கள் கடற்படை படகில் ஏறும்போது கடற்படையினருடன் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாகவும் இதன் விளைவாகவே தற்செயலாக ஒரு ஆயுதம் வெடித்ததாகவும் கடற்படை தளபதி குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இந்த சம்பவத்தில் காயமடைந்த 2 இந்தியர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் நிலை கவலைக்கிடமாக இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ் விஜயத்தின் போது போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அண்மையில் அழைப்பு விடுத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி காவல்துறையினர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் கடந்த 29ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சுனா ராமநாதன் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். இவ்வாறான போராட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் நான் யாழ் மக்களுக்கு ஆதரவளிப்பதாகத்தான் தெரிவித்திருந்தேன். நான் போராட்டத்தை முன்னெடுக்க அழைப்பு விடுக்கவில்லை. ஆனால் யாழில் உள்ள ஒரு யூடியூபர் தவறான அவதூறுகளை பரப்பியமையினால் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த யூடியூபருக்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்யவுள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அனுராதபுரம் காவல்துறையினரால் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தில் வைத்து அர்ச்சுனா ராமநாதன் கைது செய்யப்பட்டிருந்தார். தனது வாகனத்தில் அங்கீகரிக்கப்படாத VIP விளக்குகளை பயன்படுத்தியதற்காக ரம்பைவ பகுதியில் வைத்து அர்ச்சுனா MP காவல்துறையினரால் வழிமறிக்கப்பட்டார். காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக
குற்றவியல், வற்புறுத்தல் மற்றும் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களை மாத்திரமே மேற்கொண்டு வருகின்றது. எனக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுவும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. என் பாதுகாப்பிற்காக விஐபி விளக்குகளை நான் பயன்படுத்தியமை தவறு என தெரிவிக்கின்றனர். ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு 2 பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கப்பட்டிருந்தனர். தமிழரசுக் கட்சியை உடைத்தவரும் நரித்தனமான அரசியலுக்கு துணை போவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு எனக்கு மறுக்கப்படுகின்றது. இதை நினைத்து நான் மிகவும் வெட்கப்படுகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.